இந்த பரப்புரை அதுவும் நீங்க கண்டக்ட் பண்ற இந்த தொகுதியில பரப்புரை பண்ணிருக்காங்க 3 வேட்பாளர்களுக்கு இணைப்பு எப்படி இருக்கு களம்? பிரமாதமா இருக்கு, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். களத்துல பாரதிய ஜனதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ களத்துல நீங்களே போட்டிடுறீங்க, பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே பரப்புரையில் இருக்கிறாங்க. எப்படி இதை ஒப்பிடுறோம்? மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தொண்டர்கள் உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஆனாலும் வரும்போது கொஞ்சம் காவல்துறை கெடுபிடி ரொம்ப அதிகமாக இருந்தது. 4:30 மணியிலிருந்து சில வாகனங்கள் தடுக்கப்பட்டது. குறிப்பாக என் தொகுதியிலிருந்து சிறுபான்மை மக்கள் ஒரு 500 பேர் பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தடுப்பையும் மீறி இவ்வளவு பேர் வந்தது மகிழ்ச்சி. அதே போல வந்து பிரதமர் மோடி வந்து தேர்தல் சமயத்தில் வந்து தமிழகத்துக்கு வராங்க, சீன் கூட தான் வராங்க சொல்லியிருக்காரு சிஎம். இவங்க டென்ஷனில் அவங்க எம்பியை வெள்ளத்தை போய் பார்க்கல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வர வர அவங்களுக்கு பதற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் வரும்போது இவர்களின் ஒரு எதிர்மறை கருத்துக்கள், இவர்களின் ஊழல், இவர்களின் சரியாக ஆட்சி செய்யாமை, இவையெல்லாம் முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும்.